எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா? என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு கலையக்காவும் சேர்ந்து தான் மார்க்கெட்டுக்கு போனோம். இந்த மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் மார்க்கெட்டுக்கு போனதே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதனாலவே நான் போக மாட்டேன். ஆனவையும் தூக்கிட்டு போகணுன்னா அது கஷ்டமாக இருக்கும்னு நான் போக மாட்டேன். இன்றைக்கி சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் கலையக்காவும் சேர்ந்து தான் கதை பேசி பேசி நடந்து போனோம். போகிறதுக்கு மட்டுமே 15 நிமிஷம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட்டெல்லாம் ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு என்ன காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு கொஞ்சம் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெண்டைக்காயெல்லாம் எப்படின்னா கூறு வச்சுருந்தாங்க, அதில் தான் வாங்கியிருந்து இவ்வளோ 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காய் 2 வழுதலங்காய் இது நான் பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நிறையா பேர் கூட்டு வைப்பாங்க, நான் இதை பொரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த காய் 2ம் 10 ரூபா. இந்த பிங்க் கலர் கோஸ் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். கூட்டு வச்சு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு. சாப்பிட்டவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த மீன் இன்றைக்கி சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன். இவ்வளோ மீனும் 100 ரூபான்னு தந்தாங்க. 50 ரூபாய்க்கு 12 மீன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீன் கழுவுறது நெக்ஸ்ட்டு பின்னாடி போடுறேன் பாருங்கள் எப்படி இந்த மீனை கழுவுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் பையனை இடையில அவனோட பாசமலையை பொழிஞ்சிட்டு இருந்தான். நானும் சரி பாவம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா இந்த இஞ்சியும் வாங்கியிருந்தேன். இஞ்சி 10 ரூபா. இந்த பாகற்காய் இந்த ஒரு பாகற்காயும் 10 ரூபா. யாரெல்லாம் இந்த மாதிரி கூரில் இருக்கிறதெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணும். கடையில் போய் எடுத்து வாங்குறது கொஞ்சம் அதிகமான ரேட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த கூறு வச்சு வாங்குறதுல மார்க்கெட் போய் வாங்குறது கொஞ்சம் ப்ரைஸ் ஓகே அப்படின்னு தோணும். இவ்வளோ தக்காளியும் 20 ரூபா. பீட்ரூட் இது 2ம் 10 ரூபான்னு தந்தாங்க. அப்புறம் இந்த பட்டாணி, பச்சை கலர் பட்டாணி பாக்கெட்டில் இருந்து அதை பார்த்ததும் என் பையன் அம்மா வேணும்னு கேட்டான். அதனால் அவனுக்காக அந்த பச்சை பட்டாணியை வாங்கியிருந்து அது இந்த வெஜ் ரைஸ் பண்ணும்போது உள்ளே போடலான்னு வாங்கியிருக்கேன். இந்த மார்க்கெட்டுக்கு போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டு போகிறது பிடிக்கும். சிலவங்க கடையில் இந்த தெருவில் பெட்டி கடைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கடையில் வாங்குவீங்க. சில பேர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் போய் வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க்கெட் போய் வாங்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை பட்டாணி ஒரே கேட்டுகிட்டே இருந்தான். சரி நான் அப்புறமா தாரேன் அப்படின்னு வாங்கி வச்சாச்சு. இனி மீன் கழுவலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ காய்கறியும் நான் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மீன் காய் எல்லாமே சேர்ந்து. நீங்களும் எவ்வளோக்கு இவ்வளோ சிக்கனமாக வாங்க முடியுமோ அந்த மாதிரி சிக்கனமாக வாங்கி சமையல் பண்ணி பாருங்கள். அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு வைக்கலாமே. எங்கள் ஊரில் இந்த மாதிரி சனிக்கிழமைன்னா மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் கூரெல்லாம் வச்சு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும். உங்கள் ஊரில் எந்த மாதிரி என்றைக்கு இந்த மார்க்கெட் இருக்கும் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் கழுவுறதுக்காக அதுக்கப்புறமா மீனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. காய்கறி எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்னு எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ காய் வாங்கியிருக்கேன். இவ்வளோத்தையும் அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கு முன்னே ஒரு வழியாக ஆகிட்டேன். அப்புறமா மீன் கழுவுறதுக்கு தான் உட்காந்தாச்சு. நம்மளோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு மீன் கழுவுறதுக்கு இந்த மாதிரி கத்திரி யூஸ் பண்ணால் ஈஸியாக கழுவிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தலைப்பக்கம் பிடிச்சி வச்சுட்டு அதில் உள்ள செல்லெல்லாம் கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதோட வாலையும் அந்த உடம்பு பகுதியில் இருக்கும்ல அதையும் கட் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்கிற இந்த குடல் பாலை அது எல்லாமே வந்துடும். அப்புறமா எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சாலை மீனுக்கு மட்டும் தலையை வச்சே சாப்பிடுவோம். தலையும் அந்த மீன்லேயே இருந்ததுன்னா அந்த மீனை பொரிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இந்த தலையை கடித்து சாப்பிடும்போது. அதனால நான் எப்போவுமே இந்த சாலை மீன் கழுவுனேன் அப்படின்னா இந்த மாதிரி தலையை வச்சு தான் கழுவுவேன். அப்புறமா அந்த முதுகு பக்கம் ஒன்று இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஒரு வழியாக இவ்வளோ மீனையும் கழுவி எடுத்தேன். இதை கழுவுறதுக்கு முன்னே மேலே ஃபுல்லாக மீன் தண்ணியாக தெரித்து ஃபுல்லாக ஸ்மெல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான். இனிமேல் தான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கணும், அம்மா இவ்வளோ மீன் வாங்கியிருக்கேன் எப்படி லாபமா நட்டமா அப்படின்னு. ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் மீனெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தான் மீனை எனக்கு வாங்கி கழுவியே தந்துடுவாங்க. இன்றைக்கி இந்த மீனை கழுவுறதுக்கு முன்னே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ஒரு வழியாக இவ்வளோ மீனையும் கழுவி முடித்தேன்.
மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 30 மீன் இருந்துச்சு. ஆனால் 50 ரூபாய்க்கு 12 மீன் தான் சொன்னாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு 24 மீன் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். கூட எப்படியும் 1 2 போட்டிருப்பாங்க. நான் கேட்டேன் கூட 2 போடுங்க அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க. மொத்தம் 30 மீன் இருந்துச்சு. இவ்வளோ மீனும் எங்களுக்கு 2 நாளுக்கு போதும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு நாளில் இவ்வளோ மீனையும் தீர்த்துடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மீனை ஃப்ரிட்ஜில் நல்லபடியாக ஸ்டோர் பண்ணியாச்சு. நான் மார்க்கெட் போன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே அழகாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கலையக்காவும் இதை மாதிரி போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். இன்னும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நான் மார்க்கெட்டில் வீடியோ கவர் பண்ணுறேன். இன்றைக்கி கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.